தெற்கு லெபனானில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 12 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொல்லப்பட்டனர். இதை உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதோனம் உறுதிப்படுத்தியுள்ளார். சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின்படி மருத்துவ மையங்கள் ஒருபோதும் இலக்காக இருக்கக்கூடாது என அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரை லெபனானில் 770க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் தற்போது இந்திய சமையலறைகளையும் பதம் பார்க்க தொடங்கியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் இந்தியாவில் 57 விழுக்காடு குடும்பத்தினர் சிலிண்டர் பெறுவதில் பெரும் தாமதத்தை சந்திப்பதாக லோக்கல் சர்க்கிள்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. தட்டுப்பாட்டை பயன்படுத்தி 21 விழுக்காடு மக்கள் கூடுதல் விலைக்கு சிலிண்டர் வாங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடங்கல்களே இதற்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. எனினும் கேஸ் சிலிண்டர் இருப்பு போதுமான அளவு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.